2026ஆம் ஆண்டு மங்களகரமான அட்சய திருத்திகை நாளானது ஏப்ரல் 19ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குதுங்க. அதுவும் இந்த ஆண்டில் வரக்கூடிய அட்சய திருத்திகை நாளானது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். ஏன்னா இந்த நாளில் தேவர்களுடைய குருவான குரு பகவானுக்கும் சந்திரனும் ஒன்றிணையக்கூடிய கஜகேசரி யோகமானது உருவாக இருக்குதுங்க. ஜோதிடத்தில் இந்த யோகமானது ரொம்பவே மங்களகரமான யோகங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. இந்த யோகத்தால் செல்வம், அந்தஸ்து, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் போன்றவை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட சிறப்பான யோகமான புனித நாளான இந்த அட்சய திருத்திகை நாளால் உருவாக இருக்குது. அதனுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் ஆதரவும் கிடைக்க போகுது. இப்பொழுது அட்சய திருத்திகை நாளில் உருவாகக்கூடிய கஜகேசரி யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் அட்சய திருத்திகை நாளில் என்ன பொருட்கள் வீட்டில் வாங்கி வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகுங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அட்சய திருதிகை நாளில் உருவாகக்கூடிய கஜகேசரி யோகத்தால் நல்ல லாபமானது கிடைக்க போகுது. நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. தொழிலில் நல்ல ஆதாயமானது கிடைக்க போகுது. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மன அழுத்தமானது விலகி மன அமைதியானது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல உறவான அதிகரிக்க போகுதுங்க. நீண்ட காலமாக நீங்கள் சந்திச்சுட்டு வந்த ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல முடிவானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. முக்கியமாக லக்ஷ்மி தேவியுடைய அருளால் உங்களுக்கு நிதி நிலைமையில் நல்ல உயர்வானது கிடைக்க போகுது. உங்களுக்கு சின்ன விஷயங்களால் மனநிறைவானது ஏற்பட போகுதுங்க. நீங்கள் எதிர்பாலினத்தைவிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேணும். நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த போட்டிகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் மருந்து, ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பாராத லாபமானது கிடைக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில், வேலை, உத்தியோகம் போன்றவற்றில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க போகுது. உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழு பலனை பெற்றுக் கொடுக்கும், திருப்தியை கொடுக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பும் பிரச்சனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடும் எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்த்து போராடி வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. உருவாகக்கூடிய கஜகேசரி யோகத்தால் முக்கியமான பிரமுகர்களுடைய சந்திப்பும் முக்கிய பயணமும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. எதிர்காலத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது உயரப்போகுது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கூட்டு முயற்சிகளில் லாபமானது கிடைக்க போகுது. சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து அதில் லாபம் காணக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அட்சய திருத்திகை நாளில் உருவாகக்கூடிய கஜகேசரி யோகத்தால் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் பார்த்திங்கன்னா இரட்டிப்பு லாபத்தை பெற்றுக் கொடுக்குங்க. வருமானத்தில் நல்ல உயர்வான நிலையானது காணப்பட போகுது. நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரனானது தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணமானவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களால் உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெற போகுது. வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலையானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களானது உங்களுக்கு வந்து சேருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. சில பேர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க.
அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. அட்சய திருத்திகை நாளில் உருவாகக்கூடிய கஜகேசரி யோகத்தால் பணவரவானது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பானது உருவாக போகுது. புதுசாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளானது உங்களை தேடி வருங்க. புது வீடு வாகனம் மனை வாங்கக்கூடிய யோகமானது ஏற்பட போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது அதிகரிக்குங்க. கடித போக்குவரத்து உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுதுங்க. வழக்குகளில் சாதகமான நிலையானது உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய பங்குதாரர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் வியாபாரம் செய்வது கூடுதலான லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்க போகுது. அதே போல் மற்றவர்களை நீங்கள் அரவணைத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இதுவரைக்கும் தடைப்பட்டுட்டு வந்த சுப காரியங்கள் அனைத்துமே தடப்புடலாக கைகூடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொலை தூரங்களில் இருந்து நல்ல செய்தியானது வரப்போகுது. பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கடன்கள் அனைத்துமே குறைந்து உங்களுடைய சேமிப்பானது அதிகரிக்க போகுது. அட்சய திருத்திகை நாளில் உருவாகக்கூடிய கஜகேசரி யோகத்தால் தனுசு ராசிக்காரங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. அவங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்க போகுது. வியாபாரத்தில் நல்ல லாபமானது கிடைக்க போகுது. புதிய தொழிலை தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்து முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதில் நல்ல வெற்றியானது கிடைக்க போகுதுங்க. வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. உங்களுடைய ஆளுமை திறனானது அதிகரிக்க போகுது. உங்களுடைய பேச்சால் பல வேலைகளை திறமையாக செய்து முடித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாட்கள் ஆசையானது இப்பொழுது நிறைவேற போகக்கூடிய நேரமாகும். புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமானது கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுதுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நீண்ட நாட்களாக வாங்க வேணும் அப்படின்னு நினச்ச ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருங்க. அட்சய திருதியை ரொம்பவே மங்களகரமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் பெருக்கத்தையும் வளர்ச்சியும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கினோம்னா தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது முக்கிய சடங்காக சொல்லப்படுது. இது மகாலட்சுமிக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு குபேரர் வழிபாடு செஞ்சோம்னா செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அட்சய திருத்திகை 2026 ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குதுங்க. திருதியை திதி தொடங்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 19 காலை 10:49 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 20 காலை 7:27 மணியோடு முடிவடையுதுங்க. தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 19 காலை 10:49 மணி முதல் ஏப்ரல் 20 காலை 6:14 மணி வரையிலான நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரமாகவும் சொல்லப்படுது. மேலுமே அட்சய திருத்திகை நாளில் தானம் செய்வதனால பாவங்கள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத புண்ணிய பலன்களானது வந்து சேருங்க. இந்த நாளில் பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கு நீர்மோர் தண்ணீர் நிரம்பிய மண்பானை இனிப்பு ஆடைகள் பிராமணர்களுக்கு பசு கோசலைக்கு வேண்டிய பொருட்களை தானமாக கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் லட்சுமி நாராயணர் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க.
செல்வத்திற்கு அதிபதியான குபேரரையும் வழிபாடு செய்யலாம். கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அன்றைய நாளில் ஹோமங்கள் நடத்துவது, வேதங்களை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. தங்கம், விலை உயர்ந்த நகைகள் மற்றும் காசுகளை நம்ம வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த அட்சய திருத்திகை நாளானது சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.